viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டே ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போய்க்கோங்க. எங்கே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பில்லர் பக்கத்தில் பயங்கர டிராஃபிக்கான ஒரு லொக்கேஷனில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸு வந்து எங்ககிட்ட பயங்கர க்ளோஸாக வந்து கட் அடிச்சு போயின்னு இருக்காரு. ஸ்லோவாக போங்க, ரொம்ப ஸ்லோவாக போய். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கோங்க மேம். நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ செகண்ட் போட்டுக்கோங்க. குட். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போய்க்கோங்க. நடுவில் போங்க, ஜாலியாக ஃப்ரீயாக ஓட்டுங்க, ரிலாக்ஸாக ஓட்டுங்க. ஸோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க, இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நேற்று வந்து ஃபஸ்ட் நாள் வந்து இந்த மெயின் ரோடில் தேர்ட் டே கிளாஸில் சொல்லி கொடுத்தோம். ஸோ அதுவே வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு டென்ஷன் இருந்தது, பட் அதான் அதுக்கப்புறம் வந்து போக போக அப்படியே சரியாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கண்ட்ரோலும் வந்து பக்காவாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ளீட்டாக வந்து நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. மெடில் இருங்க. யா குட். மெடில் இருங்க, கொஞ்சம் ரைட்டில். ஸ்லோ பண்ணிக்கோங்க. லைட்டாக பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. ஸ்டெப் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, ஸ்லோவாக. வெரி குட். அப்படியே செகண்ட் கியரு டச் ஆகிடுது. வெரி குட். முன்னாடி பார்த்து அப்படியே மெதுவாக போகணும். வெரி குட். போகலாம். ஸ்லோவாக போய்ங்க, ஸ்லோவாக போங்க. அவ்வளோதான். இதில் மெதுவாக ரைட்டு. ஆமாம், கரெக்ட். ஸ்லோவாக. ஸோ இந்த இடத்துல வந்து கிளச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸ்லோவாக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். எப்படி மேம் என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? செம்ம ஜாலியாக இருக்குது. சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. டிராஃபிக்லலாம் பக்காவாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். லெஃப்ட்டு இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டுங்க. ஸ்லோவாக போய்ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து ஈவினிங் டைமில் தான் உங்களுக்கு கிளாஸே ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறவங்க, வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறவங்கன்ட்டு பயங்கர ஒரு டிராஃபிக்கான ஒரு டைம் இது. மார்னிங் எப்படியும் வந்து ஒரு 7 o'clockலேருந்து அரௌண்ட் ஒரு 10 o'clock வரைக்கும் பீக் டைமோ, அதே மாதிரி ஈவினிங் 5 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் ஒரு செம்ம பீக் டைம் இருக்கும். ஸோ ஸ்லோவாக பண்ணி நியூட்ரல் ஃப்ளோ வச்சுக்கோங்க. மெதுவாக எப்படி திருப்பணும். எஸ், ஸ்லோவாக இந்த இடத்துல வந்து செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. இப்போது டச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக திருப்புங்க. மெதுவாக திருப்ப ஆரம்பிங்க. லெஃப்ட் திருப்புங்க லைட்டாக. குட். ஸ்லோலி திருப்புங்க. வெரி குட். திருப்புங்க லைட்டாக. ஓகே. ஸ்லோவாக ஸ்டடி பண்ணுங்கள். மெதுவாக ரைட் திருப்பிக்கோங்க. வெரி குட். ஸ்லோவாக அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெடில்லே இருங்க. எஸ், கீப் கோயிங் ஆல்வேஸ் இந்த மெடில் ட்ராக். ஏன்னா மெடில் ட்ராக்கில் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறோங்கிற மூவ்மெண்ட்டு தான் இருக்கிறதுலே ஒரு மெயினான மூவ்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க லைட்டாக. நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். யா ஸ்லோலி நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர வண்டி உங்களுக்கு வந்து ஸ்லோவாக கண்ட்ரோல் ஆகும். கிட்டே போகாதீங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸோ அங்கேருந்தே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ண ஆரம்பிங்க. ஓகே, குட். மெதுவாக போக ஆரம்பிங்க. ஓகே, அப்படியே செகண்ட் போட்டுக்கோங்க. முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. கிளச் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பிக்கப் பண்ணுங்கள். லைட்டாக மெடில் போங்க. யா ஓகே. அப்படியே மெதுவாக ஸ்லோவாக அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து ஸ்லோ மூமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட்டு. ஸ்பீடு வந்து நம்ம ஓட்டவே முடியாது. ஏன்னா வந்து நிறைய வெஹிக்கிள் போயிட்டு இருக்கிறதுனால வந்து ஸ்லோ போங்க. ஸ்லோலி நிறைய வெஹிக்கிள் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளும் அவசரப்படக்கூடாது. எவ்வளோ தூரம் நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண முடியுமோ அவ்வளோவா நமக்கு சேஃபு. அதுவும் இல்லாமல் இந்த பீக் டைம் டிராஃபிக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்ஷனாக ஆகிக்கக்கூடாது. பின்னாடி இருந்து நிறைய பேர் ஹார்ன் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க அர்ஜென்ட்டாக போகிறாங்க அப்படின்னா நமக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அவங்க வழி கொடுக்க முடியுமா தவிர நம்ம வந்து ஓவர் டென்ஷன்லாம் எடுத்துக்கக்கூடாது. பி கூல் அண்ட் என்ஜாய் எவ்ரி டைம். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டினா மட்டும் தான் நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவிங்லையும். ஸோ எப்படி நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? நேற்று வந்து தேர்ட் டே ட்ரைனிங் செம்ம டிராஃபிக்லலாம் பாரிஸ் போயிட்டு வந்தோம். ஸோ இனி வந்து பக்காவாக இப்போ நம்ம பெசன் நகர் போயிட்டுருக்கோம். எப்படி ஓட்டுறீங்க? எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ லைக் நேற்று வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது கொஞ்சம் லைக் பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த பயம் இப்போ இல்லாத மாதிரி இருக்கு. சூப்பர். இப்போ உங்களுக்கு பக்காவாக கண்ட்ரோல் வந்துடுச்சு. செமையாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களாலேயே வந்து அதை ஃபீல் பண்ண முடியுதா? ஆமாம், செம. நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்? நீங்கள் செம்மையாக சொல்லி தரீங்க. ஓகே. நிறைய லேடிஸ்லாம் வந்து பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுங்க. அவங்க பயப்படவே தேவையில்ல. ஜாலியாக அண்ணா மாதிரி தான் சொல்லி தராங்க. ஸோ எந்த ஒரு டென்ஷனுமே தேவையில்லை உங்களுக்கு. சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கனாலே போதும், பக்காவாக ரெடி பண்ணிவிடுவோம் உங்களை. ஸோ எங்கள் மூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்ட தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து கார் ஓட்ட ஒரு அளவுக்கு தெரியும், பட் ஆனால் ஜாலியாக ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டென்ஷனாகவே ஓட்டுவாங்க. பட் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. கேஷுவலாக வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஓட்டுவாங்க. நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஓகே சார் விடுங்க சார் வண்டி போட்டோம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. தேர்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் மேடமும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து தேர்ட் கியர் போட்டிருக்காங்க. இப்போது
ஸோ இந்த மெயின் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 2 hours வந்து இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் கத்திப்பாரா பிரிட்ஜு கிட்டே போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் வந்து முன்னாடி ரெட் இருக்கிறதுனால ஸ்டெப் பிரேக்கில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து அவங்க ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டெப் பிரேக் பக்கா ஸ்டெப் பிரேக் கன்வெர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இன்னும் ஸ்மூத்தாக எஸ் ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு கியர் குயிக்லி வெரி குட். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பக்காவாக வந்து கன்வெர்ட் பண்ணி மெதுவாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நடுவிலே போய்க்குவாங்க. பெரியவர் வந்து பின்னாடி இந்த ஹார்ன் அடிக்கிறாரு, அவருக்கு வழி வேணுமா? ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம். நம்ம செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டாக உடனே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. வண்டி இருக்குது பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மூவ் ஆகிக்கோங்க. எஸ் வெரி குட். அப்படியே நடுவில் இருந்துக்கோங்க. ஏன்னா பெரியவர் வந்து லெஃப்டில் ஏறுறாரு. பெரியவர் வழி விட்டுருங்க, அவர் பாய் சொல்லிடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பஸ்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து வே கொடுத்துடணும். தேர்ட் கியர் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எந்த விதத்துலையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் நடுவில் போய்க்கோங்க. ஏன்னா பெரியவர் லெஃப்ட்டில் தான் ஏறுவார் எப்போவுமே. இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போங்க. ரைட்டில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரைட்டில். ஓகே ஃபைன். பெரியவருக்கு வழியை விட்டீங்க பாருங்கள், பெரியவர் எப்படி போயிட்டுருக்காருன்னு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே பெரியவர். ஸோ இவருக்கு நீங்கள் வழி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ என்ஜாய் பண்ணி நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டணுன்னா நமக்கு பக்கத்தில் வரவங்க பெரிய வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஜாலியாக ஒரு வழியை கொடுத்துட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு அவர் அமுச்சு விட்டுறணும். ஸோ நம்ம ரிலாக்ஸாக அப்போ தான் ஓட்ட முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயம். நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா வெரி குட். கொஞ்சம் மிடில்லே இருங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட் லைன் யூட்டர்னு கொஞ்சம் லைட்டாக மிடில் ரொம்ப வராதிங்க. கொஞ்சம் ஓகே அப்படியே போங்க, அவரேஜாக போங்க. கொஞ்சம் ரைட்டில் இருங்க, லைட்டாக ஸ்லோவாக. பக்கத்தில் வண்டி இருக்குது பார்த்துக்கோங்க. குட். ரொம்ப ஓட்டக்கூடாது. ஓகே ஸ்லோவாக போய்க்குங்க. இருங்க, இந்த வண்டியெலாம் போட்டோம் அதுக்கப்புறம் போய்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுங்க. வெயிட் பண்ணுங்கள். இந்த வண்டியெலாம் மூவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம். அவசரப்படாங்க. மூவ் ஆகட்டும். ஸோ அந்த இடத்துல மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்த யூஸ் பண்ண முடியும். எஸ், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும். ஏன்னா டக்குன்னு நம்ம திருப்ப முடியாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வரும்போதே இன்னும் கொஞ்சம் மிடில் பேஸ் பண்ணி வந்திருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ரைட் ஒட்டியே வந்துட்டீங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. எஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. ஸோ நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஆசை வந்துருச்சு. கார் டிரைவிங்கில் வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆசையோடு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. ஸோ அதே கண்ட்ரோல் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ண வேண்டிய இடம் எங்கே மேடம்? சென்னை கார். சூப்பர். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறது வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸோட தாரக மந்திரம். 4 வீலர் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க. 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போடுறது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள அந்த பேண்ட் இருக்கும், அந்த லப்பரை வந்து போட்டு டைட் பண்ணி அந்த பேண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஹெல்மெட் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஹெல்மெட் உங்களுக்கு சேஃபாக வேணும், உங்களுக்கும் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஹெல்மெட்டையும் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க, உங்களையும் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1 day ட்ரைனிங் கூட இருக்குது. அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக போங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போய்க்குங்க. ஸோ 1 day ட்ரைனிங் வந்து அவைலபிள் வந்து 2 weeksக்கு அப்புறம் 1 week முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வந்து க்ளோஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரைனிங் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கணுங்கிறது வந்து என்னோட சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டு. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.